Hello, and welcome back to Offside Kotam for yet another video. எல் கிளாசிக்கோ முடிஞ்சிருச்சு அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்து 2-1 நம்ம இந்த கேமை லூஸ் பண்ணியிருக்கோம் டு ரியல் மட்ரிட். அண்ட் ரியல் மட்ரிட் 5 பாயிண்ட்ஸ் கிளியராக போயிட்டாங்க லலிகா டாப்பில். அண்ட் அந்த மேட்ச் பற்றி, மேட்ச்சுக்கு அப்புறம் நடந்த சம்பவங்கள் பற்றி அண்ட் அடுத்து வரப்போகிற பிக்சர்ஸ் பற்றி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் ஆஸ் யூஸ்வல் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்குது நம்ம ஸ்ரீராம். அண்ட் ஸ்ரீராம், ஃபர்ஸ்ட் என்ன தலைப்பு செய்தி வந்து நம்ம நம்ம குட்டி பையன் நம்பர் 10 பத்தி தான் வந்து தலைப்பு செய்திகள் எல்லாமே வருது. அது என்ன என்ன சொல்றீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ஹோல் சுச்சுவேஷன் பத்தி? உங்க ஸ்டான்ஸ் என்ன? அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஹோல் ஸ்டான்ஸ் இந்த தலைப்புச் செய்திகளை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி மக்கள் கிட்ட வந்து நம்ம மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஏன்னா வந்து எல் கிளாசிக்கோ ஞாயிற்றுக்கிழமையே முடிஞ்சு போச்சு. நம்ம ரிவ்யூ இன்னைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைம் இல்லாம தள்ளி போட்டு கடைசியில வியாழக்கிழமை இன்னைக்கு தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மக்களே. ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஹெக்டிக்கா போறனால கிரிக்கெட் மேட்ச்லாம் நடந்துட்டு இருக்கனால எனக்கு ரொம்ப ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு. அவனுக்கு வந்து ராகுவுக்கு வந்து காலேஜ்ல வந்து பயங்கர ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு. சரி, ரெண்டு பேரும் ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு பார்த்தா டைமிங் ஹெக்டிக்கா போயிட்டு இருக்கு. இங்க ஒரு டைமா இருக்கு, யூஎஸ்ல ஒரு டைமா இருக்கு. இப்படி போயிட்டு இருந்தா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படி பார்த்து சரி கடைசியா ஒரு டைம் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணியே ஆவோம்டா அப்படின்னு வந்து இன்னைக்கு உட்காந்துருக்கோம் பண்றதுக்கு. ஸோ அதனால வந்து இதனால வந்து நீ என்னடா உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்க, உங்களுக்கு சப்போர்ட் தரமாட்டோம்டா அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சிடாதீங்க. உங்க சப்போர்ட் தான் வந்து எங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ பாசா கம்யூனிட்டி, தமிழ் பேசும் பாசா மக்களே, ஃபுட்பால் மக்களே, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. ராகவ் சொல்ல மறந்துட்டானா சொல்லிட்டானா எனக்கு தெரியல. பட் வி ஆர் க்ளோசிங் ஆன் 800. 800 இன்னும் பக்கத்துல வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் அப்படியே புஷ் பண்ணோம்னா நம்ம 800 ரீச் ஆயிடுவோம். ஸோ அதுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே உங்க தெரிஞ்சவங்க போனா இருந்தா கூட எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. காசா பணமா அப்படிங்கறத சொல்லிட்டு, மேட்ச் என்னடா ஆச்சு, ரெண்டு பேரும் ப்ரெடிக்ஷன் கொடுத்தீங்களாடா ஜெயிச்சிருவோம் கிழிச்சிருவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை ஏன் தம்பி கேக்குறீங்க அப்படின்ற மாதிரிதான் வந்து மேட்ச் நிலைமை ஆகி போச்சு. நீ கேட்ட கொஸ்டினுக்கு வரணும் அப்படின்னா வந்து லமீன் யமால் அப்படிங்கிற ஒரு ஒரு பிளேயர் வந்து அவன் மேல வந்து ஒரு எக்கச்சக்க ஒரு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவன் வந்து ஓவரா வந்து வாய் விடுறான். அவன் வந்து ஓவரா வந்து இந்த வயசுக்கு ஏத்த நம்ம மீறின ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரியான நிறைய ஒரு ஒரு பிரச்சனை அவன் மேல. சோசியல் மீடியா போனாலே அட்டி தாக்கிட்டு இருக்கானுங்க, ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி. இப்போ வந்து நீ கேட்ட கேள்விக்கு லமீன் யமால் அப்படிங்கிற நம்மளோட ஒரு ஒரு பிளேயர் பத்தி வரணும் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, ட்விட்டர் போனாலும் சரி, எல்லா பக்கமும் சரி ஆப்போனன்ட் ஃபேன்ஸ் தான் நான் அவனை போட்டு அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபேன்ஸும் போட்டு அடிக்கிறானுங்க. அதுதான் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு 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 வன்மமா இருக்கு அவனுங்க மேல. என்னன்னா இப்போ இவனுங்க என்ன சொல்றானுங்க அப்படின்னா, இவங்களுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? இப்போ பேசிக்கா என்ன ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, உனக்கு 18 வயசு தானடா ஆகுது, நீ வந்து எதுக்கு உனக்கு வந்து இவ்வளவு ஆட்டிடியூடு, நீ எதுக்கு இவ்வளவு வாய் பேசுற, வாய் பேசுனா பெர்ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு அஜெண்டா ஒண்ணு போயிட்டு இருக்கு அவனுக்கு. இதுல இது வந்து எனக்கு வந்து ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நீ ஒரு ரைவல் ஃபேனா இருந்தீங்கன்னா ஆப்வியஸா நீ அவனை தானே போட்டு அடிதான் செய்வ. ஸோ அது வந்து எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஐ கேன் அக்செப்ட் த ஃபேக்ட் தட் தே ஆர் அகெயின்ஸ்ட் லமீன் யமால். அவன் பேசினது, அதுக்கு அவனுங்க கொடுக்குற வன்மம், அதெல்லாம் வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது நமக்கு வந்து அது பெருசா பாதர் பண்றது கிடையாது. எங்க பிரச்சனை வருது அப்படின்னா, இந்த காமன் ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருக்கானுங்கல்ல, அதுக்கப்புறம் பார்சலோனா ஃபேன்ஸ் இருக்கானுங்கல்ல, இவனுங்களே வந்து லமீன் யமால் வந்து இப்படி பண்றது தப்பு அப்படின்னு சொல்லும் போதுதான் எனக்கு வந்து பிரச்சனை வருது. என்னன்னா, உங்களுக்கு வந்து இப்போ இந்த இந்த ஃபுட்பால் இடத்துல அப்படின்னா, இப்போ ஒரு ஒரு ஃபுட்பாலிங் ஒரு ஒரு பிளேயருக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னா வந்து அதை யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவனுக்கு வந்து ஒரு தனித்துவமான ஒரு கேரக்டர் இருக்குடா, ஹி ஹாஸ் பால்ஸ் அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உடனே எப்படா வந்து அவன் கீழே விழுவான், எப்படா வந்து அவனை போட்டு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கானுங்க. சரியா? இது வந்து இப்போ ஆப்பனன்ஸ் ஃபேன் பண்றது எனக்கு பிரச்சனை இல்ல, நம்ம சொந்த ஃபேன்ஸே அப்படி பண்றதுதான் எனக்கு பிரச்சனை. டேய், அவன் வந்து நம்ம பிளேயர்ரா, நம்ம டீமுக்காக விளையாடிட்டு இருக்கான். நீங்க வந்து அவன் அவன் பண்றதை வந்து நீங்க சப்போர்ட் பண்ணணும். நமக்கு எத்தனை மேட்ச் அவன் ஜெயிச்சு கொடுத்துருக்கான், எத்தனை மேட்ச் இது வரைக்கும் உலகத்துல பார்க்காத அளவுக்கு ஒரு 18 இயர்ஸ் ஓல்டு பெர்ஃபார்ம் பண்ற அளவுக்கு அவன் பண்ணியிருக்கான்.
லாஸ்ட் மேட்ச் சரியா ஆடல. ஆமா. அதுக்காக வந்து உடனே வந்து எப்படா இவன் வந்து இந்த மாதிரி ஆவான், எப்படா வந்து அவனை வந்து அண்டர் த பிரஸ் போட்டு அவனை வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து, இல்ல நீ நல்லா விளையாடுறியா, நீ ஹம்பிளா தான் இருக்கணும், நீ வந்து நல்லா விளையாடுறியா, நீ வந்து ஹம்பிளா இரு, உனக்கு 18 வயசு தான் ஆகுது, உனக்கு ஹம்பிளா இரு, ஹம்பிளா இரு, ஹம்பிளா இருன்னா, ஜி அவன் அப்படி கிடையாதுடா. அவனோட கேரக்டர் வேற மாதிரி, நீ வேற மாதிரி, நான் வேற மாதிரி. அவன மாதிரி இருக்க விட்டாதான் அவன் வந்து ஒரு மெஸ்ஸி. மெஸ்ஸினா அவன் அமைதியா தான் இருப்பான். ரொனால்டோ அப்படின்னா அவன் அப்படிதான் இருப்பான். நேமார் அவன்னா அவன் அப்படிதான் இருப்பான். அந்த மாதிரி லமீன் யமால் இப்படிதான் இருப்பான். உன்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னா நீ அவனை ஃபாலோ பண்ணாத. நீ அவனுக்கு இப்போ இப்போ இன்னைக்கு வந்து அவனை வந்து அடிக்கிறவனுங்க நாளைக்கு அவன் ஒரு கோல் போட்டான்னா சப்போர்ட் பண்ணுவானுங்க. இது வருவான், கம்பேக் கொடுப்பான்னு எனக்கு தெரியும் அப்பயே அப்படின்ற மாதிரி வருவானுங்க. அப்ப தயவு செஞ்சு வராதீங்க யாருமே. அதுதான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீ வந்து ஒருத்தனா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னா, நீங்க எந்த விதமான ஒரு ஒரு உலகத்துல 2025ல வந்து நீங்க இப்படி சொல்றது வந்து என்னால வந்து எனக்கு வியப்பா இருக்கு. ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் அவனை அடிக்கிறானுங்க அப்படின்னா, ஏன்டா அவன் போன வருஷம் அவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சான். அவங்களுக்கு வன்மம் இருக்கு, அடிக்கதான் செய்வானுங்க. அந்த மாதிரி இப்போ அவனுங்க அடிக்கிறாங்க அப்படின்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. மத்தவனுங்க எல்லாம் இப்ப நம்ம ஃபேன்ஸே அடிக்கிறானுங்க பத்தியா, அதுதான் எனக்கு பிரச்சனை. சோ என்னோட ஸ்டாண்ட்ஸ் என்னன்னா, யாரெல்லாம் அவனை அடிக்கிறீங்களோ, யாரெல்லாம் வந்து அவன் கேரக்டர் அவன் மாத்திக்கணும், அப்பதான் வந்து நான் அவனை சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றீங்களோ, நீங்க அவனுக்கு சப்போர்ட்டே பண்ண வேணாம். நீங்க வந்து அவனை இன்னைக்கு அவன் அடிச்சாங்கல்ல எல்லாரும், இப்போ இந்த 1 வீக்ல அவங்க எல்லாம் அப்படியே இருக்கணும். நாளைக்கு அவன் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் மாறக்கூடாது எவனுமே. அதுதான் நான் சொல்ல வரேன். தயவு செஞ்சு யாருமே அவன் நல்லா விளையாடும் போது வராதீங்க. அவன் ஒருத்தன் கஷ்டப்படும் போது அவன் கூட இல்ல அப்படின்னா நீங்க அவன் நல்லா விளையாடும் போது வரக்கூடாது. நீ சொல்லி முடி. அதுக்கப்புறம் வந்து நம்ம லமீன் யமால் அந்த ஸ்டேட்மெண்ட் பத்தி நம்ம பேச வருவோம். அந்த ரியல் மேட்ரிட் பத்தி சொன்னது பத்தி நம்ம பேச வருவோம். உன்னோட ஸ்டாண்ட்ஸ் என்ன? ஐ திங்க் நான் நீ சொன்ன எல்லா பாயிண்ட்டுக்கும் நான் அக்ரி பண்ணுவேன். ஏன்னா வந்து த்ரூ அவுட் இந்த வீக்கே வந்து பார்க்கும்போது, ஏன் அவன் அப்படி பேசினா இப்படி பேசினா, ஸ்டிங்கர் போட்டான் இது பண்ணான். டேய் இதுக்கு முன்னாடி அவன் மூணு ஆடின கிளாசிக்கோல 8.5க்கு மேல மேட்ச் ரேட்டிங், இது கோல் வரைக்கும் ஜிஏ அசிஸ்ட், இல்லாம போனதே கிடையாது கிளாசிக்கோல. கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட் அத்தனை ப்ரொவைட் பண்ணியிருக்கான். அப்போ பேசும்போது நீங்க என்ன பண்ணீங்க? ஓ, வாக்கிங் த டாக்கு, கிங், ஆஹ் அது இதுன்னு கமெண்ட் பண்ணீங்க. என்ன தெரியும் சொல்லுவானுங்க அப்ப வந்து மெஸ்ஸிஸ் டேலண்ட், ரொனால்டோஸ் மென்டாலிட்டி அப்படிமானுங்க. இப்ப அஹ் எங்கப்பா போச்சு? ஃபயர் விட்டீங்களேப்பா அப்போ. அதனால வந்து சி பிளேயரை கிரிட்டிசைஸ் பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு, பிளேயரோட கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அவன் ஆஃப் த பிச் என்னமோ பண்ணிட்டு போறான்டா. அவன் அவன் என்னமோ பண்ணிட்டு போறான் பிச்ல. அவன் சி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஓ அவன் ஆஃப் த பிச் ஆக்டிவிட்டிஸ்னால அவன் அவன் பிச்சு அவன் பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகுது அது என்னன்னா, ஹி இஸ் ப்ரொஃபஷனல் இனஃப் டு know that he has to show up to training on time. He has to work hard in training, after training அதேதான் recovery and அதேதான் ஹான்சி ஃபிளிக்கும் match சொன்னான். perform பண்ண வேண்டியது அவன் பண்ண வேண்டியதை அவன் பண்றான். அதுக்கப்புறம் அவன் டைம்ல ஒருத்தர் எல்லாரையும் வந்து நீ நீ இப்படிதான் பண்ணும், நீ அதை பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து ஓ தப்பான விஷயம். அதை விட லமீன் யமாலை விடுங்க. நீங்க வந்து நீங்க இந்த கிரிட்டிசைஸ் பண்றவங்க எல்லாத்தையும் சொல்றேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அங்க உட்கார்ந்து ட்விட்டர்ல தட்டிட்டு இருக்கீங்க. இல்ல அவன் நான் அங்க அவங்க கிட்ட போட்டு எல்லாம் நல்ல நல்ல கேள்வி ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன். தம்பி நீ 18 வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாரும்? எல்லாம் உங்களோட சர்ச் ஹிஸ்டரி எடுங்க பாப்போம், என்ன பண்ணிட்டு இருந்தீங்க 18 வயசுலன்னு அஹ் பாப்போம். அஹ் அப்படி சும்மா இருக்கும்போது அதுதான் நீங்க சொன்ன மாதிரி ஆப்போசிஷன் ஃபேன்ஸ் கொடுக்குற கிரிட்டிசிசம் வந்து என்னால ஒத்துக்க முடியும். ஏன்னா வந்து இதுவே நம்ம ஏதோ ஒரு இப்போ வினிசியஸோ இல்ல ஒரு எம்பாப்பேவோ வந்து வாய் பேசினா அப்படின்னா நம்மளுக்கு டென்ஷன் ஆகதான் செய்யும். ஆபியஸா அதுக்கப்புறம் அவன் நம்மளுக்கு கூட கோல் அடிச்சான்னா இன்னும் டென்ஷன் ஆகதான் செய்யும். ஆபியஸா அதுக்காக வந்து நான் போயிட்டு பார்சா பிளேயரை விட்டுட்டு ஓ எம்பாப்பே இது ஓ எம்பாப்பே அது அப்படின்னு நான் பேச போறது இல்ல. ஸோ அதே மாதிரி இருக்கும்போது when you're on the losing side, நீ உன் பிளேயரை மித்த பிளேயரை பிரேஸ் பண்ணு, தப்பு இல்ல. நீ பெலிங்காம போய் பிரேஸ் பண்ற, வினிசியஸை பிரேஸ் பண்ற, எம்பாப்பே பண்ணிட்டு போ, பிரச்சனையே இல்லை. அதுக்காக உன் பிளேயர்ஸை போட்டு அடிக்கிற பத்தியா? உன் பிளேயர்ஸை கிரிட்டிசைஸ் பண்றது வேற, உன் பிளேயர்ஸை பேக் பண்ணாதது வேற. இல்ல யமால்ல இந்த கேம் நல்லா ஆடினானா, யமால் 100% கொடுத்தானா இந்த கேம்ல? நோ. அந்த கிரிட்டிசிசம் ஈவன் ஐ வில் கிவ் ஹிம் தட் கிரிட்டிசிசம். பட் am I still supporting Yamal to do well? Yes. அவன் அவன் இன்ஜுரியா இருக்கும் போதும்
ஐ வில் சப்போர்ட் ஹிம். அவன் பேட் ஃபார்ம்ல இருக்கும் போதும் ஐ வில் சப்போர்ட் ஹிம். அவன் நல்லா விளையாடும் போதும் ஐ வில் சப்போர்ட். அப்படி அந்த கான்ஸ்டன்ட் சப்போர்ட் த்ரூ அவுட்டா இருக்கணும். அதுதான் வந்து நம்ம சொல்ல வர விஷயம் இங்க. இதே வந்து போன சீசன் அவன் பேசினப்போவோ இல்ல அவன் எல் கிளாஸ்க்கோ முன்னாடி அந்த ஸ்டோரி போட்டப்போவோ இல்ல அவன் அந்த நம்பர் 10 எடுக்கிறதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டோரிஸா இருக்கட்டும், தட்ஸ் ஹிஸ் வே ஆஃப் என்ன சொல்றது எக்ஸ்பிரஸிங் அவனோட மைண்ட் செட் பிஃபோர் த கேம். இது ஆமா. சரி, அவன் போட்டு அவன் பர்ஃபார்ம் இல்ல பண்றான் ப்ரோ, பண்ணல இது அந்த என்னன்னா செகண்ட். எக்ஸ்பிரசிங் அதெல்லாம் விட ஒரு ஒரு 18 வயசு பையனோட மைண்ட் அப்படிதான் ஒர்க் ஆகும். நீங்க போய் அவனை வந்து ஒரு 25 வயசு 26 வயசு பையன் மாதிரி அவனை வந்து நடந்து கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவன் கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்படி வருவான். சரியா? அதுக்கு அதுக்கு வந்து ஆப்போனன்ட் ஃபேன்ஸுக்கு ட்ரிகர் ஆகும் அவன் பண்றது. சரியா? 100% கேரண்டீடு. இப்போ நீ சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு ரியல் மேட்ரிட் ஒரு பிளேயர் வந்து இந்த மாதிரி பண்றான் அப்படின்னா நமக்கு ட்ரிகர் ஆக தான் செய்யும். நம்ம அவன் மேல வன்மம் கக்க தான் செய்வோம். ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் இவன் மேல வன்மம் கக்கிறது நான் தப்புனே சொல்ல மாட்டேன். சரியா? நீ பாட்டு கக்கிட்டு போ. ஏன்னா உன்னை கக்கிற அளவுக்கு உன்னை வன்மம் கக்க வைக்கிற அளவுக்கு தான் அவன் நடந்துகிட்டு இருக்கான் இத்தனை வருஷமா. இத்தனை வருஷமானா லைக் லாஸ்ட் இயரும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றானுங்க, இந்த நம்ம ஃபேன்ஸே வந்து என்ன சொல்றானுங்கன்னா, நீ ஒரு சரியான பாயிண்ட் சொன்ன. இப்ப எம்பாப்பே பாரு இப்படி இருக்கான், பெல்லிங்கம் பாரு இப்படி இருக்கான், அவன் பாரு இப்படி இருக்கான், இவன் பாரு இப்படி இருக்கான், நம்ம ஃபேன்ஸ் சொல்றாங்கல்ல. நம்ம ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, 18 வயசுல பாரு எம்பாப்பே வந்து பிரான்ஸுக்கு வந்து வேர்ல்ட் கப்பே ஜெயிச்சிட்டான். ஆனா வந்து எமால் வந்து 18 வயசுல வந்து கேர்ள் ஃபிரெண்டோட சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு போட்டு அடிச்சிட்டு இருந்தானுங்க. டேய், எமால் 17 வயசுல யூரோவே ஜெயிச்சு கொடுத்துறான்டா ஸ்பெயினுக்கு. இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? நீ சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த இந்த எக்ஸ்போஷர், இந்த சோஷியல் மீடியா எக்ஸ்போஷர் அதிகமா இருக்கிறதுனால பர்சனல் லைஃப் வந்து அவனுங்க வந்து அப்படியே கனெக்ட் பண்றானுங்க ப்ரொஃபஷனல் லைஃபோட. நீ ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் பிளேயரா, உனக்கு வந்து நீ எதுவுமே வாழ்க்கையே இருக்கக்கூடாது. நீ வந்து ஃபுட்பால் மட்டும்தான் உன் வாழ்க்கை. கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ எங்கேயும் போகக்கூடாது. நீ வீட்டுல போற, ட்ரெயின் பண்ற, வீட்டுக்கு வர, ட்ரெயின் பண்ற, வீட்டுக்கு வர, அவ்வளவுதான். நீ இப்படி இருந்தாதான் என் கிளப்புக்கு ஆடணும் அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் எனக்கு தெரிஞ்சு இனிமே வந்து ஃபுட்பால் கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் அவங்க நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து காலம் மாறி போச்சு. நீ இப்பயும் வந்து 1990s இருந்த மாதிரி வீட்டுக்கு போ, ட்ரைனிங் பண்ணு, ஃபுட்பால் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா நாட் பாசிபிள்ங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கரெக்டு தான். அப்படியே வந்து நீங்க ஐ திங்க் அந்த நம்ம இனஃபா பேசியிருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த லமீன் யமாலோட சுச்சுவேஷன் பத்தி. அண்ட் அந்த கிங்ஸ் லீகா இருக்கட்டும், அவன் ஆல்ரெடி அது அவன் கிங்ஸ் லீக் பண்ண ப்ரமோஷன் தான். அந்த அவனும் ஸ்ட்ரீமரும் வந்து அந்த பெட் கட்டினதோ இல்ல பேசினதோ எல்லாமே அவனுங்க கிங்ஸ் லீக்ல அவனுங்க அந்த டீமோட அந்த ஆமா ஆமா, மேட்சோட அது எல்லாமே ப்ரமோஷன் பேசி வச்சு பண்றதுக்கு. பண்ணது. அது வந்து அந்த மேட்சை ஹைப் பண்ணி ப்ரமோட் பண்றதுக்காக பண்ண பிஆர் தான் அது. உடனே எல்லா மீடியா அவுட்லெட்டும் எடுத்து ஓ இவன் என்ன இப்படி பேசுறான் அப்படி பேசுறான் அது இதுன்னு விட்டுருங்க, பையனை விட்டுருங்க, தனியா விட்டுருங்க அவனை. அவ்வளவுதான் நான் சொல்ல விரும்புறேன். அண்ட் ஐ திங்க் நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நம்மீனை சப்போர்ட் பண்றீங்களா இல்ல நாங்க சொன்ன பாயிண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு தப்பா தோணுச்சா, டிஸ்அக்ரி பண்றீங்களா அப்படின்னு. அண்ட் லெட்ஸ் கண்டினியூ ஆன் டு த நெக்ஸ்ட் தலைப்பு செய்தி. நம்ம தலைவர் பெட்ரி ஹேஸ் பீன் இன்ஜர்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் எல் கிளாசிக்கோ. அவன் ரெட் கார்டு வாங்கினான் அண்ட் he got sent off. பட் லுக்ஸ் லைக் அவனுக்கு ஒரு இன்ஜுரி வந்திருக்கு, 3 to 4 weeks அவுட். என்ன என்ன நினைக்கிறீங்க? நம்ம இட்ஸ் வெரி ராங் டைம்ல இன்ஜுரி வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன எனக்கு வந்து நினைக்கிறீங்க என்னன்னா, இதை பத்தி? முன்னாடி எல்லாம் சொல்றது ஒரு 1 வீக்கா 2 வீக்காவே விதமா பேசிட்டு இருந்தோம். வி ஆர் ஒன் இன்ஜுரி அவே ஃப்ரம் டிசாஸ்டர் சீசன் அப்படின்னு. அந்த இன்ஜுரி வந்து பெட்ரியோட இன்ஜுரி தான். அதுதான் வந்து வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது வந்துருச்சு. இன்னொரு ஃபிளிப் சைடு என்னன்னா, இந்த மாதிரி இன்ஜுரிஸ் ஹிட் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் அண்ட் மிட் சீசன்லயே வந்துட்டு போயிடுறது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன். கடைசியில இந்த ஃபெப் ஜான் அந்த குரூஷியல் டயத்துல வராம இப்பயே அந்த இன்ஜுரி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் போயிடுச்சுன்னா ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஜெயிச்சுட்டு அப்படியே வந்துக்கலாம். கடைசி நேரத்துல அந்த இடத்துல ஒரு த்ராட்டில் புஷ் பண்ணும் போது நமக்கு இன்ஜுரி வந்துச்சுன்னா நம்ம பெரிய பிரச்சனை. ஸோ இப்பயே வந்து சரி பெட்ரி இப்போ அடுத்தது இன்டர்நேஷனல் பிரேக் கூட வரப்போகுது. ஸோ பரவாயில்ல, பெட்ரி ஒரு 2 மேட்சுக்கு இல்லைன்னா கூட நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம். அந்த ஃபிளிப் சைடு என்னன்னா, இப்போ லெவன்டோஸ்கி உள்ள வரான், டானி ஆல்மோ உள்ள வர போறான், அந்த மாதிரி ஜோன் கார்சியா உள்ள வரான். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் உள்ள வராங்க இன்ஜுரியிலேருந்து. ஸோ வந்து பெட்ரி இல்லாதது ஒரு பெரிய வாய்டு. அதுவும் எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு மச் இன்ஜுரி அப்படிங்கிறத தாண்டி, டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத தாண்டி
இது வந்து பெட்ரிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மச் நீடட் பிரேக்கா நான் பாக்குறேன். ஏன்னா வந்து அவன் கடைசியா ஒரு மேட்ச் விளையாடாம இருந்தது பார்சலோனாக்கு ஜான்வரிலயா. அதுக்கப்புறம் வந்து இப்பதான் அடுத்த மேட்ச் எல்சி ஆட போடாதுதான் வந்து அவன் அடுத்த மேட்ச் விளையாட போகாத மேட்சா. ஐ மீன் ஸ்டார்டராகவும் சரி சப்ஸ்டியூட்டாகவும் சரி நான் சொல்றது. ஸ்டார்டிங் பத்தி நான் பேசல, சப்ஸ்டியூட்டாகவும் சரி நான் சொல்றேன். ஏன்னா அத்தனை மேட்ச் அவன் ஃபீச்சர் பண்ணியிருக்கான். ஒரு 2-3 4 வாரம், அதுவும் இல்லாம பெரிய டச் அவுட் பெருசா சீரியஸான இன்ஜுரி இல்ல. ஒரு மசில் ஓவர்லோடு அந்த மாதிரிதான ஒரு இன்ஜுரி தான் அது வந்து. ஸோ ஹி ஷுட் பி ஃபைன் இந்த மந்த் டைம். நவம்பர் எண்டு இல்ல டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல அவன் வந்துடணும். அந்த நவம்பர் மிடில் வந்து அந்த இன்டர்நேஷனல் பிரேக் போயிடும். ஸோ டெக்னிக்கலா ஒரு 3 மேட்சஸ் மிஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன். மேபி இந்த ஒரு பெரிய மேட்ச் அப்படின்னா 2 பெரிய மேட்ச் மேபி மிஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸ்டாம்பர்ட் பிரிட்ஜ் அவேவும் வந்து மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அட்லட்டிகோ மெட்ரிட்டோட லாலிகால வந்து மிஸ் பண்ற மாதிரி சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் வந்து நான் வந்து இது வந்து ஒரு நல்ல விஷயமாவும் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து ஒரு பிளேயரை மட்டும் நீ வந்து ரிலை பண்ணி நீ சீசனுக்குள்ள போற அப்படின்னா நீ தான் பெரிய முட்டாள். ஸோ இது வந்து நம்மளோட அடுத்த பிளேயர்ஸுக்கு இப்போ மார்க் பெனலா இருக்கட்டும், கசாடாவா இருக்கட்டும், பிராங்கியோட சேர்ந்து ஆடும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கு, அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ்ல வராங்க, டீம் வந்து எந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு வந்து பாக்குறதுக்கு நான் வந்து எக்ஸைட்டடா இருக்கேன். இன்ஜுரி வந்து நடக்கும் ப்ரோ. நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து அன்பார்ச்சுனேட் இந்த சீசன் எஸ்பெஷலா. ஏன்னா வந்து வர இன்ஜுரி எல்லாமே நமக்கு வந்து ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்டால வருது. எதுவுமே வந்து எல்லாமே ஓவர்லோடு அந்த மாதிரியான விஷயத்தினால வருது. ஸோ ஹோப்ஃபுல்லி பெட்ரி வந்து சீக்கிரம் வந்துருவான். மிஸ்ஸா இருக்குமா, மிகப்பெரிய மிஸ்ஸா இருக்கும். ஏன்னா வந்து அவன் தான் வந்து ஒரு ஒரு சென்டர் பீஸ் ஆஃப் திஸ் ஹோல் சிஸ்டம். ஸோ ஆப்வியஸா மிஸ்ஸா இருக்கும். பட் இதனால வந்து சீசனே அவுட்டா, நம்மளால ஜெயிக்கவே முடியாத மேட்சே அப்படின்னா நான் அவ்வளோ இதுவாக சொல்ல மாட்டேன். வி ஸ்டில் ஹாவ் ரிசோர்சஸ் டு கிளிக் ஆன். நமக்கு இன்னும் டீம் இருக்கு. ஸோ நம்மளோட பி டீம் பிளேயர்ஸுமே வந்து நல்ல ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஏன்னா மார்க் பண்ணல் நான் சொன்ன மாதிரி வரான். ஸோ ஐ திங்க் வி ஷுட் பி ஃபைன். அபார்ட் ஃப்ரம் தட் அட்லட்டிகோ செல்சி கேம் தவிர மற்ற கேம்லாம் ஐ திங்க் வி ஷுட் பி ஃபைன். ஏன்னா வந்து மெடலோட தோத்தனால நம்ம வி கேனாட் அஃபோர்ட் டு டிரா ஆர் லூஸ் எனி மேட்சஸ் லாலிகால. கொஞ்சம் விட்டோம்னா அவங்க அப்புறம் மேலே போயிடுவானுங்க. ஸோ நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஜெயிச்சுக்கிட்டே வரணும். ஸோ ஹோப்ஃபுல்லி பெட்ரியோட இன்ஜுரியோட நமக்கு இனிமே இன்ஜுரி கேஸே இருக்கக்கூடாது அப்படின்னு எங்கேயாவது போய் எந்த கோயிலாவது வேண்டிக்கணும் அப்படின்னா நான் வேண்டிக்கிறேன். பார்ப்போம். நீ என்ன நினைக்கிற பெட்ரி இன்ஜுரி? பெட்ரி இன்ஜுரி நீங்க நான் சொல்ல நினைச்ச எல்லா பாயிண்ட்ஸும் நீங்க பேசிக்கலி கவர் பண்ணிட்டீங்க. பட் யா இல் பி அ வெரி பிக் மிஸ் இந்த டீம். பட் நீங்க சொன்ன மாதிரி ஒரு மச் நீடட் ரெஸ்டாவும் இருக்கு அவனுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இல்லை, லிட்ரலி எல்லா கேமும் ஆடிடுவான் சின்ஸ் ஜான்வரி. ஸோ இட்ஸ் அ மச் நீடட் ரெஸ்ட் ஃபார் பெத்ரி. அண்ட் இட்ஸ் அ குட் திங் இன் அ வே. ஏன்னா வந்து நம்ம மித்த பிளேயர்ஸோட யூட்டிலைசேஷன் நம்ம பார்ப்போம் இந்த ஆமா அப்கமிங் வீக்ஸ். ஆமா கசாடோவா இருக்கட்டும், இல்லை ரீஇன்டிகிரேட் பர்னாலும் வந்து ஆஃப் லேட் இடன் பிளே லாட் ஆஃப் கேம்ஸ். ஸோ பர்னாலோட இன்டிகிரேஷன் பார்ப்போம். அண்ட் ஆப்வியஸ்லி ஃப்ராங்கியும் இருக்கான். And if needed, we can maybe play Fermin also deeper if needed. ஸோ நம்ம ரிசோர்ஸஸை மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணி நம்மளால எப்படி இந்த சுச்சுவேஷன் விட்டு வெளியே வரணுங்கிறது ஃப்ளிக் வில் நோ. ஹி வில் நோ ஹவு டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் தி ஸ்குவாட். ஸோ ஃப்ளிக்கோட டாக்டிக்ஸ், ஃப்ளிக்கோட பிளேயர்ஸ் எல்லாம் ஐ ட்ரஸ்ட். அண்ட் இப்போதான் வந்து இப்போதான் நிறைய சம்மர் டிசிஷன்ஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸாக தோணுது. ஏன்னா நம்ம கசாடோ செல் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டிலமால இருந்தோம் சம்மர்ல. பிவெட்ல நிறைய டெப்த் இருக்கு அப்படின்னாங்க. பாத்தீங்களா, ஒரே இன்ஜுரி சடன்லி வந்து இங்கடா ஆளே இல்ல காணோங்கிற மாதிரி இருக்கு டெப்த். ஃபெர்மீனும் சரி கசாடாவும் சரி, ரெண்டு பேரும் எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருப்பாங்கங்கிறது நம்ம ஃபெர்மின் வச்சு நம்ம பார்த்துட்டோம் சூப்பர் எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருப்பான் அப்படின்னு. பட் கசாடோட இம்பார்ட்டன்ஸ் இந்த அப்கமிங் கேம்ஸ்ல நல்லாவே தெரியும். ஹெட்லைன்ஸ் முடிஞ்சது. கடைசி நம்ம வந்து மேட்சை பத்தி பேசவே இல்லை. மேட்சை பத்தி நம்ம பேசிடலாம். ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். மேட்சை பத்தி நம்ம பேசவே இல்லை. எல் கிளாசிகோ மக்களே, நம்ம வந்து 2-1 அப்படிங்கிற ஸ்கோர் லைன்ல தோத்துருக்கோம். அண்ட் மேட்ச் ரேட்டிங்ஸை நம்ம குயிக்காக பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம 1 by 1 வந்து என்ன நடந்துச்சு என்ன இதுன்னு பேசுவோம். ஸோ ஸ்ரீராம் ஆரம்பிக்கலாமா?
ஆரம்பிச்சிடுவோம். ஆரம்பிச்சிருவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பாரசா சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லைனப் இதான் இருந்துச்சு. நம்ம சொன்ன மாதிரி மோஸ்ட் ஆஃப் த லைனப் வாஸ் சேம். எரிக் ஸ்டார்ட் பண்ண டிஃபென்ஸ்ல அண்ட் குண்டே, பால்டே, டியாங், பெட்ரி, லமீன், ஃபெர்மீன், ராஷ்பர்ட் அண்ட் ஃபெரான், ஷெஸ்னி இன் கோல். ஷெஸ்னிக்கு வந்து அவன் 2 கோல் வாங்கியும் 9 ரேட்டிங் வாங்கியிருக்கான். ஏன்னா வந்து ஷெஸ்னி இல்ல இந்த மேட்ச்ல அப்படின்னா வந்து ஈஸிலி கேம் குட் ஹவ் பீன் 3-1 4-1 இன் மை ஒப்பீனியன். அந்த பெனல்டி சேவ் மட்டும் இல்ல, அதர் தென் தட் அவன் நிறைய 1v1s வந்து நல்லா ஸ்டாப் பண்ணான். எல்லாரும் ஷெஸ்னிக்கு தான் பயந்துட்டு இருந்தாங்க இந்த மேட்ச், தட் மேபி ஷெஸ்னினால தோக்கறதுக்கு வாய்ப்பு ஆக்சுவலா இருக்கு அப்படின்னு. பட் ஷெஸ்னி தான் வந்து நம்மளை காப்பாத்தினான் இந்த மேட்ச். டிஃபென்ஸ் ஸ்டில் ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் வித் குண்டே அண்ட் பால்டே இந்த சீசன் சோ ஃபார். குண்டே வந்து வினிஷியஸ் செஞ்சு விட்டான் குண்டேவை இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில். அண்ட் எரிக் ஓரளவுக்கு ஓகே. எரிக் அண்ட் குபார்சி ஹாஃப் டீசென்ட்னு சொல்லுவேன். தே குட் ஸ்டில் டன் பெட்டர். பட் பால்டேவும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும். மிச்சப்படி ரெஸ்ட் ஆஃப் த டீம் பார்த்தீங்கன்னா ஃபர்மீன் ஆப்வியஸ்லி அவன் தான் ஸ்கோர் பண்ணான் ஒரு கோல், நம்மளோட ராஷ்பர்ட் அசிஸ்டன்ட் ஃபர்மீன் கோல். பட் ஃபெர்மீனுக்கும் நிறைய ஓப்பன் சான்சஸ் இருந்துச்சு. ஒரு 2-3 சான்ஸ் அவன் வந்து இதை கட் பேக் பண்ணியிருக்கலாம், இல்லை பெட்டராக ஷாட் அடிச்சிருக்கலாம். பட் ஃபெர்மீனும் வந்து அந்த அந்த ஒரு கோல் தான். பெட்ரி அன்ஃபார்ச்சுனேட் ரெட் கார்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த கேம். ஃப்ராங்கி அகைன் டீசென்ட் கேம். ராஷ்பர்டும் வந்து அந்த அசிஸ்ட் போட்டான், பட் ஐ ஃபீல் ஹி குட் ஹவ் ஸ்டில் டன் பெட்டர். ஷார்க்கு கேம்ல காணவே காணோம். உள்ள ஓஷனுக்குள்ள டீப்பா போய் எங்கேயோ காணாம போயிட்டாரு ஷார்க்கு கேம் ஃபுல்லா. லமீனும் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்கான கேம்னு சொல்ல மாட்டேன், இல்ல பட் இல்ல அது ஸ்டில் அங்க நாட் அங்க குட். மட்டும் என்னோட ஒரே ஒரு பிளகின் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். இந்த உலகமே வந்து லமீன் ஸ்டிங்கரு, வாய் பேசாத, அந்த இது இப்படி இப்படின்னு பேசி அவனோட ரேட்டிங் பாரு. இந்த 7 ரேட்டிங் வாங்கி ஒருத்தன் இந்த அளவு வந்து ட்ரோலிங்க்கும் அடி வாங்குறதுக்கும் ஒருத்தன் கோ த்ரூ பண்றான் அப்படின்னா அவன் எவ்வளவு பெரிய பிளேயரு, அவன் எவ்வளவு பெரிய ஒரு 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 மார்க் கிரியேட் பண்ணியிருக்கான் எல்லாரும் மனசுலயும் அப்படிங்கறத வந்து நான் சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா வந்து ஒருத்தன் 7 ரேட்டிங் வாங்கிட்டு இந்த அளவு ட்ரோல் வாங்குறான் அப்படிங்கறது வந்து நான் யாருமே பார்த்தது கிடையாது. சரியா? ஸோ அதான் இது வந்து அது அந்த கூலர் ரேட்டிங் பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் அந்த சைடு கூலர் ஜெயிச்சோம் ரேட்டிங் அப்படின்னு காமிச்சா சொல்லி அப்படியே திரும்பி கூலர் பெட்ரி ரேட்டிங் ரேட்டிங் கூலர் பாருப்பா ரேட்டிங் பாருங்க. அப்படின்றவாங்க நம்மள. பட் இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, கரேராஸ் என்னமா கேம் பா, சரியான கேம் ஃபார் லெஃப்ட் பேக்ல. பிசிக்காலிட்டி, பேஸ், டிஃபெண்டிங் சூப்பர். அவனும் ஹாய்சனும் அந்த லமீனோட பிளாங்கை வந்து செம்மையா டிஃபெண்ட் பண்ணாங்க. கரேராஸ் புஷ் பண்ணா ஹாய்சன் அவனுக்கு ஃபில் இன் பண்ணா சூப்பரா ஆடினாங்க ஹாய்சனும் கரேராஸும் டு ஷட் டவுன் லமீன். அண்ட் லமீனுக்கு வந்து குண்டேல இருந்து சப்போர்ட்டும் கிடைக்கல இந்த கேம். குண்டே வந்து வெரி வெரி புவர் போத் அஃபென்சிவ்லி அண்ட் டிஃபென்சிவ்லி இந்த கேம்ல. ஸோ அதனால அதுதான் மை ஸ்டான்ஸ். பட் அப்படியே மட்ரிட் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா ஆமை கடைசியா கோல் அடித்து விட்டார் எல் கிளாசிக்கோல. ஏன் போன எல்லா வருஷம் எக்லோசியும் கோல் அடிக்கிறாங்க? நம்ம எம்பாப்பே வந்து போன போன சீசன் அத்தனை ஆஃப் சைடு வாங்கினான்ல. ஒரு ஒரு இதுக்கும் போயிட்டு இப்படிலாம் செலிப்ரேட்லாம் பண்ணி ரூல் அவுட் பண்ணாங்க. பட் இன் ஃபைனலி அவனுக்கு அந்த எல் கிளாசிக்கோ கோல் கிடைச்சிருச்சு. பெலிங்கம் அசிஸ்ட் அண்ட் பெலிங்கம் கோல். எப்படியோ தலைவன் வந்து ஒரு டேப்புன்னு அடிச்சு ஸ்டார்ட் பண்ணி 8.3 ரேட்டிங் வாங்கிட்டப்பல. கூலர், சூமெனி, வினிஷியஸும் ஐ திங்க் இந்த கேம் நல்லா தான் ஆடினான். 7.2 மேட்ச் ரேட்டிங் வினிஷியஸ்க்கு. தலைவன் சப்ஸ்டிடியூட் ஆனதுக்கு அப்புறம் டென்ஷன் ஆயிட்டான் அந்த வினிஷியஸ். அப்படியே ஓடி போயிட்டான் உள்ள. உள்ள போய் சண்டை போட்டு என்ன என்ன பண்ண வரான்னு புரியல. பட் ஓவராலா வந்து மட்ரிடோட டிஃபென்ஸ் பத்தி நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். தட் சாலிட் 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 டிஃபெண்டிங். மெலிட்டாவா ஸ்ட்ரக்சர் இருக்கட்டும், நல்லா இருக்கு. ஹாய்சனா இருக்கட்டும், அவங்களோட ரெஸ்ட் அவுட் ஆஃப் பொசிஷன் ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா செட் பண்ணிருக்காங்க, நமக்கு கவுண்டர் பண்ற மாதிரி. பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க டிஃபென்ஸ்ல. ஸோ ஐ திங்க்
ஓவரால் இதுதான் என்னோட மேட்ச். இது நீங்க ஸ்ரீராம் வேற என்ன சொல்ல விரும்புறீங்க மேட்ச் ரேட்டிங் பத்தியோ இல்ல இல்ல நம்ம என்னோடது பிளேயர்ஸ் வந்து பத்தி? என்னோடது என்னன்னா நம்ம வந்து மேட்சுக்கு வந்து போறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து இப்போ வந்து பாக்குறவங்க வந்து இப்போ வந்து உட்காந்து இன்ஜுரி பத்தி பேசுறான் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா வந்து இப்போ என்னதான் வந்து லமீன் யமால் மேல நானே கிரிட்டிக்கலா இருந்தேன் ஒழுங்கா விளையாடல அப்படின்னா கூட திஸ் இஸ் நாட் த லமீன் யமால் வீ நோ. அவன் வந்து என்னைக்குமே வந்து ஒரு பிளேயரை டேக் ஆன் பண்றதுக்கு வந்து அவன் யோசிச்சதே கிடையாது. அவன் எத்தனை முறை ஃபெயில் ஆனாலும் சரி அதுதான் வந்து அவனை வந்து எங்க அவன் இருக்கான் அப்படிங்கறத வந்து இப்போ காட்டுது. ஆனா ஒரு முறை கூட அவன் வந்து மேபி ஒரு முறை ட்ரை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அதை தவிர அவன் வந்து கெரையாசை டேக் ஆன் பண்ண அவன் ட்ரையே பண்ணல. அவன் ஒரு 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 பஸ்ட் ஆஃப் பேஸ் கொடுத்து அவன் எப்போதுமே ஓடுவான். அந்த மாதிரி அவன் ஓடவே இல்லை. ஒரே ஒரு தடவை தான் பண்ணான் அதை வந்து. என்னதான் வந்து அவனுக்கு கூண்டே கிட்ட சப்போர்ட் இல்லை அப்படின்னா கூட யூஸ்வலா பாக்குற ஒரு ஃப்ரீ ஃப்ளோயிங் லமீன் யமாலா அவன் இல்ல. ம். அதே மாதிரிதான் அதுக்கேத்த மாதிரிதான் ரிப்போர்ட் வந்திருக்கு. லமீன் யமால் வாஸ் ஒன்லி ஃபிட் 60% 65% தான் ஃபிட். அவனுக்கு இன்னும் அந்த அந்த இன்ஜுரியில இருந்து அவன் ஃபுல்லா ரெக்கவர் ஆகல. அது வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான இன்ஜுரிங்க. அது வந்து பாக்குறவங்க எல்லாம் இந்த பிபிக் இன்ஜுரி அப்படிங்கறதுனால நிறைய அந்த ஒரு மாதிரி ஒரு 18+ ஜோக்ஸ் எல்லாம் போட்டு கலாச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அது இது இது வந்து ஒரு ஒரு வேற மாதிரியான இன்ஜுரி. நீங்க நினைக்கிற மாதிரியான ஒரு இன்ஜுரி கிடையாது. ஏன்னா இந்த இன்ஜுரியை வந்து மெஸ்ஸி ஃபேஸ் பண்ணியிருக்கான். ஒரு ரிப்போர்ட் ஒரு ஆர்டிகல் நான் கரெக்ட். படிச்சிட்டு இருந்தேன். கரெக்ட். டூ கரெக்டா தௌசண்ட் நான் அதான் ஃபைவ்ல சொல்ல வந்தேன். டூ தௌசண்ட் 2013லயே ஃபைவ்ல அவனுக்கு அந்த ஆமா அந்த ஆமா இன்ஜுரி வந்திருக்கு. அண்ட் அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வரைக்கும் அதோட கான்சிக்வன்சஸ் அவனுக்கு ஃபேஸ் டுவெண்ட்டி ஃபேஸ் பண்ண நைன்டீன் வந்திருக்கு. வரைக்கும் அவனுக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துதான். ம். ஸோ ஸோ வந்து அதெல்லாம் வந்து பாக்குறவங்க எல்லாம் ம் ம் அதான் லெட்ஸ் நாட் பிரிட்டன் டு பி டாக்டர்ஸ் அண்ட் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் கான்டெக்ட்டா எடுத்துட்டு போயிட்டு இது பண்ணாம அந்த ஆமா இன்ஜுரியை பத்தி ஆக்சுவலி படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தட் அவனுக்கு நீங்க சும்மா ட்ரிபிள் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்றீங்க. பட் அது வந்து இந்த இன்ஜுரி வந்தா யூஸ்வலி ஓடும் போது நடக்கும் போதே வலிக்கும். லைக் அந்த பெயின் இருக்கும். ஸோ அதுலயும் வந்து அவன் வந்து ஒரு 7.7 மேட்ச் ரேட்டிங் கொடுத்துருக்கான் அப்படின்னா இட்ஸ் இட்ஸ் ஃபார் an 18-year-old to play through that pain for almost அந்த 90 minutes ஆடினா ஃபுல்லா. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அதனால அந்த அந்த விஷயத்துல ஐ வில் அப்ரிஷியேட். திருப்பி வந்து நம்ம அண்ட் பேசுறது வந்து திருப்பி நம்ம பேசுறது வந்து நம்ம பார்சலோனா ஃபேன்ஸ் கிட்ட தான். நம்ம போய் ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் கிட்ட போயிட்டு நீங்க கொஞ்சம் எம்பத்தி காட்டுங்கடா, அவனை அடிக்காதீங்கடா, இன்ஜுரியோட ப்ளே பண்ணிருக்காண்டா அப்படின்னு நான் சொல்லல. நம்ம ஃபேன்ஸ் கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம். டேய் அவன் இன்ஜுரியோட ஆடி இருக்கான், நம்ம பிளேயர் அவன், அவனை வந்து இப்படி பண்ணாதீங்கன்னு தான் நம்ம பிளேயர் நம்மளோட ஃபேன்ஸ் கிட்ட தான் நம்ம பேசிட்டு இருக்கோமே தவிர ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க என்னடா வந்து அடிக்காதீங்கன்னு சொல்றீங்க, அடிக்கதாண்டா செய்வோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க தாராளமா அடிக்கலாம். ஏன்னா அவங்க உங்க பிளேயர் கிடையாது, உங்க ரைவல் பிளேயரு. நீங்க தாராளமா அடிக்கலாம், வன்மத்தை காக்கலாம். நான் உங்ககிட்ட பேசவே கிடையாது. பார்சலோனா ஃபேன்ஸ் கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன் இந்த இன்ஜுரி பத்தி இதை பத்தி எல்லாம். நீங்க ரியல் மேட்ரிட் பத்தி சொல்லணும் பார்சலோனாவுக்கு முன்னாடி அப்படின்னா வந்து சரியான கேமுங்க. தி டிசர்வ் டு வின் திஸ் கேம். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பரா ஆடினாங்க. ஒரு ஒரு முறை அவனுக்கு கவுண்டர் அட்டாக்ல இருந்து வரும்போதும் கோல் தட்டு இருந்தது. ஒரு ஒரு முறை நம்ம கிட்ட இருந்து பால் பிரஸ் பண்ணி அவனுக்கு எடுத்தும் போதும் அவங்க அட்டாக் பண்ணும் போதும் எனக்கு பயமாவே இருந்தது. ஐயோ நம்ம வாட்ச் அவங்க பண்ணிட்டு இருந்த போது ஐயோ கோலுக்கு த்ரெட் இருக்கோ அப்படின்னு. வேற அந்த அதர் சைடு வந்து பார்சலோனா கிட்ட இருந்து அந்த த்ரெட் இல்ல. அதுதான் உண்மை. இப்பதான் எனக்கு வந்து ஹான்சி பிளிக் வந்து ஒரு வேளை நமக்கு ஆப்வியஸா நம்ம கிட்ட பெஞ்ச்ல வந்து பிளேயர்ஸ் இல்ல, உண்மை அதுதான். ஓகேவா, ஒரு 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 ரெப்புடேட்டட் பிளேயர் இல்ல. பட் இருந்தாலும் நீ வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ட்ரோ பெர்னாண்டஸ்க்கோ இல்ல ஒரு டோனி பெர்னாண்டஸையோ உள்ள வந்து நம்ம சரி இது ஒர்க் ஆக மாட்டேங்குது நம்ம வேற ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா வந்து நீ வந்து இப்போ செட்டா ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கறதுனால நீ வந்து யாருமே என்கிட்ட பிளேயர் இல்ல அப்படின்னு நீ எதுவுமே மாத்தாம ஆடினா எனக்கு தெரிஞ்சு அது எதுவும் ரிசல்ட் எதிர்பார்க்கறது வந்து எனக்கு தெரிஞ்சு முட்டாள்தனம் தான் நினைக்கிறேன். நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். நான் போய் ஹான்சிபிள் கேள்வி கேட்க முடியாது. அப்கோர்ஸ் ஹி நோஸ் பெட்டர் தென் மீ. என்ன நடக்குது, என்ன பொசிஷன்ல இருக்கோம் நம்ம யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு அவனுக்கு தெரியும். பட் ஐம் ஜஸ்ட் த்ரோயிங் இன் ஆப்ஷன்ஸ். மேபி இது பண்ணிருக்கலாமோ அப்படி பண்ணிருக்கலாமோ. ஏன்னா வந்து இது வந்து ஃபெரான் டோரஸுக்கான கேமே கிடையாது. ஏன்னா வந்து அவங்க ஃபெரான் டோரஸோட கேம் வந்து ஸ்பேஸ் அட்டாக் பண்றது தான். ஆனா மெட்ரிட் இந்த சீசன் வந்து அவங்களோட ஸ்பேஸ் வந்து அட்டாக் பண்ண முடியல. ஏன்னா வந்து அவங்களோட சென்டர் பேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பைட் பண்ணிட்டே இருக்காங்க. ஐயோ நீ ஒரு சென்டர் ஃபார்வர்டா நீ பால் எடுக்க வர, பால் ஹோல்ட் பண்ண வர அப்படின்னா தே ஆர் இமிடியட்லி பைட்டிங் யூ. பைட்டிங் யூ இந்த சென்ஸ் வந்து உடனே ஒன்னு பிரஸ் பண்றாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது இவன் பிரஸ் பண்ணும்போது சிவமணி பின்னாடி போய் அதை போய் ஹோல்ட் பண்ணிக்கிறான் அந்த வேக்கன்ட் ஸ்பேஸை வந்து. ஸோ இவனால அந்த ஸ்பேஸை போய் அட்டாக் பண்ண முடியல, அவனால பாலையும் ஹோல்ட் பண்ண முடியல ஃபெரான் டோரஸால. இந்த இடத்துல தான் நம்ம லெவன்டோஸ்கி மாதிரி ஒரு பிளேயரை மிஸ் பண்ணோம். ஏன்னா வந்து அவன் பாலை ஹோல்ட் பண்ணலனா கூட அங்க இடத்துல ஒரு ஃபவுல் வாங்கிடுவான், பவுல் பாலை ஹோல்ட் ஷீல்ட் பண்ணி ஒரு ஃபவுல் வாங்கிடுவான். ஸோ அதுதான் வந்து நம்ம மிஸ் பண்ணோம். நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு ராஷ்வர்ட் வந்து ஒரு என்னதான் அவன் அசிஸ்ட் போட்டா கூட அவன் அந்த எல்லோ கார்டு வால்வர்டை இனிஷியலா வாங்கினதை வந்து அவன் சரியா யூஸ் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. டேய் நீ இன்னும் கொஞ்சம் டேக் ஆன் பண்றா, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, நீ ஏதாவது ஒன்று பண்ணு. ஏன்னா அவன் கமிட் பண்ண மாட்டான், ஆல்வர்டே வந்து எல்லோ கார்டில் இருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது நீ ஏதாவது ஒன்று அவுட் ஆஃப் த பாக்ஸ் பண்ணிருக்கலாம். மேபி ஃபிளிக் வந்து ராஷ்வர்டை மிடில் ஆட விட்டுட்டு ஃபெரானை லெஃப்ட்ல ஆட விட்டுருக்கலாம். இல்ல வந்து ஃபெரானை வந்து சரியா ஒர்க் ஆகலையா, உடனே தூக்கு செகண்ட் ஹாஃப்ல ட்ரோ பெர்னாண்டஸ் இல்ல டோனி பெர்னாண்டஸ் ஆட வை, நம்பர் 10ல போடு, ஃபெர்மினோ லெஃப்ட் விங்ல ஆட வை. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டா பண்ணிருக்கலாம். நான் ஒத்துக்கிறேன் பிளேயர்ஸ் இல்ல நம்ம கிட்ட, ரெப்யூட்டட் பிளேயர்ஸ், ஆனா நம்ம கிட்ட எது இருக்கோ அதான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணிருக்கலாமோ, ஏதாவது ஒன்று நம்ம ஒரு 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 ஃபைட் கொடுத்துருக்கலாமோ அப்படிங்கிறது தான் வந்து என்னோட ஒரு ஒரு டேக் அவேவா இருந்தது. என்னதான் வந்து 2-0 அப்படிங்கிற ஸ்கோர் லைனா இருந்தா கூட இது ஒரு அவங்க ஒரு 70% கேமை வந்து ரியல் மேட்ரிட் தான் டாமினேட் பண்ணாங்க. நம்ம முன்னாடி போன ஆமா நம்ம முன்னாடி போனாலும் நம்மளால வந்து பெருசா வந்து அந்த அட்டாக்கிங் த்ரெட்டரை வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியல. ஒரு ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸாரும் சரி பிளேயர்ஸாரும் சரி ஒரு மாதிரி நர்வஸ்னஸே வரல அவங்களுக்கு. ஐயோ பார்சலோனா கோல் அடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. ஒரே ஒரு ஒரு அட்டாக்கிங் இதுதான். லமீன் யமால் வந்து ஒரு ஒரு த்ரூ பால் ஒன்று போடுவான் கூண்டேக்கு. லாஸ்ட்ல போய் கூண்டே வந்து அதை போய் நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி கோட்டுவா கையில கொடுத்துட்டு வந்துருவான். ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரே ஒரு பேட்டர்ன் தான் பார்த்தேன் நான் செகண்ட் ஹாஃப்ல. அதை தவிர நீ சொல்லிட்ட ஃபெர்மின் வந்து 2 சான்ஸ் மிஸ் பண்ணான் அப்படின்னு, அதை அடிச்சிருந்தானா ஜெயிச்சிருப்போமா அப்படின்னா அதை பத்திலாம் நம்ம பேசினா இஃப் அண்ட் பட்டு போட்டு பேசணும்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அடிக்கல போல அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 விஷயத்துல ஃபிளிக் வேற மாதிரி பண்ணிருக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி இந்த செகண்ட் கோல்ல ஃபர்ஸ்ட் கோலுக்கு வந்து பெல்லிங்ஹாம் வந்து இன்னும் கொஞ்சம் பிரஸ் பண்ணிருக்கலாம், அவனுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவன் ஒரு டேர்ன் பண்ணி இப்படி வருவான், பெட்ரி வந்து அவனை பிரஸ் பண்ணிட்டு இருப்பான், பெட்ரி அவன் மடிச்சுட்டு இப்படி பின்னாடி திரும்பும் போது அந்த இடத்துல ராஷ்வர்ட் பின்னாடி வருவான். ராஷ்வர்ட் நினைச்சிருந்தா முன்னாடி வந்து அவனை தடுத்துருக்கலாம், ஆனா ராஷ்வர்ட் அங்கேயே நின்றுவான். அப்படியே சரி என்ன பண்ணிட போறான் அப்படின்னா அவன் அழகா த்ரூ பால் போட்டுருவான் எம்பாப்பேக்கு. ஸோ நீங்க ஹைலைன் ஆடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுத்தீங்க ஒரு 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 மிட்ஃபீல்டருக்கு த்ரூ பால் போட அப்படின்னா நீங்க ஹைலைன் ஆடுறது வந்து சூசைடல். நீ அந்த இடத்துல அவனுக்கு ஸ்பேஸே கொடுக்க கூடாது, நீ பிரஸ் பண்ணணும். அப்பதான் நீ ஹைலைன் ஆடுறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. நீ அவனை போய் பிரஸ்ஸே பண்ணாம நீ அவனை ஃப்ரீயா ஆட விட்டு ஹைலைன் ஆடுற எம்பாப்பேக்கு முன்னாடி அப்படின்னா வந்து எனக்கு வந்து புரியல. ஸோ இந்த மாதிரி சில சில ஃபிளாஸ்லாம் நான் பார்த்தேன். இது வந்து எதனால அப்படின்னு தெரியல. ஏன்னா வந்து நீ மத்த பிளேயரை சொல்ற டயர்டா இருப்பாங்க அப்படின்னா ஓகே, ராஷ்வர்ட் என்ன டயர்டா இருப்பான்னு எனக்கு தெரியல. ராஷ்வர்ட் வந்து அந்த இடத்துல வந்து கவர் பண்ணணும், ஏன்னா அவனுக்கு பக்கத்துல தான் நடந்துட்டு இருக்கு சீக்வன்ஸ். ஸோ அவன் அதை பண்ணல. இது ராஷ்வர்டை வந்து ஐம் நாட் ட்ரைங் டு புட் ஹிம் அண்டர் த பஸ். ஹோல் டீமா வந்து நம்ம பெட்டரா அடிக்கணும்னு நான் சொல்றேன். அட்டாக்லயா சரி டிஃபென்ஸ்லயா சரி இன்னொரு கோஆர்டினேஷன் மிஸ் ஆன மாதிரி இருந்தது எனக்கு வந்து நம்ம டீம் பொறுத்த வரைக்கும். ஸோ யா இதுதான் வந்து இனிதே வந்து மேட்ச் வந்து 2-1 முடிஞ்சது. மேட்சுக்கு அப்புறம் நடந்த சண்டையை பத்தி எனக்கு வந்து கருத்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து, கார்வாஹால் ப்ரோ, வாட் ப்ரோ, திஸ் இஸ் வெரி ராங் ப்ரோ தான். ஏன்னா வந்து யூஆர் நாட் 18 years old ப்ரோ. உன் பையன் 18 years ஓல்டா இருப்பான்டா டே. நீ வந்து வயசா வந்து உன் வயசுக்கு வந்து கொடுத்து டேய் நீ எல்லாம் என்னடா பொடிப்பையா அப்படின்னு லமீன் யமாலை பார்த்து நீ சொல்லணும். அந்த அளவு நீ இருக்க. ஆனா நீ போய் அவன்கிட்ட வந்து அவனை போய் சண்டைக்கு இழுக்கிறது வந்து எனக்கு வந்து சில்லியா இருந்தது. இப்போ வேற ஏதாவது ஒரு பிளேயர் போய் வினிஷியஸ் போய் பண்ணியிருந்தானா அப்படின்னா கூட எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா அவனும் 20s தான் இருக்கான், அவனும் ஒரு ஒரு அவ்வளவு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. ஆனா நீ வந்து எல்லாத்தையும் பார்த்த நீ ஒரு வெட்டரன், நீ கிளப் கேப்டன். இப்போ நீ போய் இப்படி பண்றது வந்து டேய் என்னடா டேய் என்னடா அப்படின்னு இருக்கு. பட் ஸ்டில் இஸ் வாட் இட் இஸ். அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே அப்படியே பண்ணிட்டோம். நம்ம வந்து நம்ம இப்போ கம்பேக் கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கம்பேக் கொடுக்கறது தானே நமக்கு இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வட்டி கொஞ்சம் அதிகமாக வாங்கினதுனால சாரி மக்களை கொஞ்சம் வன்மத்தை கட்டிக்கிறேன். லாஸ்ட் இயர் கொஞ்சம் அடி வாங்கினதுனால அவங்க கொஞ்சம் கொஞ்சம் ட்ரிகர் ஆயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. இதுதான் என் கருத்து. அந்த லாஸ்ட் ஹேப்பன் என்ன நடந்ததோ அதுல உன்னோட கருத்து என்ன? கார்வாகாலோட ரியாக்ஷன். கார்வாஹாலோட ரியாக்ஷன்ஸ், அவன் வந்து யமால் கூட ஸ்பெயின்லயும் ஆடி இருக்கான், அவன் பிளாங்க்லேயே தான் ஆடி இருக்கான் யூரோஸ்ல, அவன் கூட தான் யூரோஸ் வின் பண்ணியிருக்கான். ஸோ
அவன் கூட விளையாடாத பிளேயர், இப்ப அவன் கூட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணாத பிளேயர், நீங்க சொன்ன மாதிரி வினிசியஸா இருக்கட்டும், இல்ல பெலிங்கமா இருக்கட்டும், இல்ல அந்த மாதிரி யாராவது பிளேயர் வந்து அவன் கூட இந்த வம்புக்கு இழுத்திருந்தா, சண்டைக்கு இழுத்திருந்தா சரி, அதுவும் நான் கரெக்ட்னு சொல்ல வரல. பட் ஓகே, ஐ கேன் சி. இப்போ ம் என்ன சொல்றது, ஐ குட் ஹவ் டிஃபெண்டட் இட் டு அன் எக்ஸ்டென்ட். ஒரு 20% டிஃபெண்ட் பண்ணியிருப்பேன். சரி பண்ணதுல ஓகே. அந்த அந்த மொமெண்ட்ல அந்த ஒரு அட்ரினலின் ரஷ்ல ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்கேன். பட் கார்வாஹால் பண்ணது வந்து ஐ திங்க், ஏன்னா ஒரு கிளப் கேப்டன், நீங்க சொன்ன மாதிரி ஒரு கிளப் கேப்டன், ஒரு வெட்டரன், அண்ட் எஸ்பெஷலி அஸ் சம்மன் ஹூ ஹஸ் பிளேட் வித் யமால், அதுவும் அந்த டைட்டில் வின்னிங் ம் டீம்ல வந்து நீ அவன் கூட தான் ஆடி இருக்க. ஸோ அப்படிங்கும் போது இட் வாஸ் வெரி அன்கால்டு ஃபார் அன்னெசரி. உங்க ட்ரெஸ்ஸிங் ரூம்லயே இல்ல ஃபர்ஸ்ட் உங்களால சமாளிக்க என்னன்னா முடியல. அவன் தான் சின்ன பையன், மெச்சூரிட்டி கிடையாது, சல்லி பையன் மாதிரி ஏதோ பேசிட்டு இருக்கான், ஏதோ வயசு கோளாறுனால பேசிட்டு இருக்கான்னு தெரியுது. உனக்கு அவன் உனக்கே தெரிய வேணாமா, டே அவன் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான்டா, விட்றா அவனை பாத்துக்கலாம்டா அப்படின்னு தானே சொல்லணும். அவன்கிட்ட போய் சண்டைக்கு போறது வந்து என்ன? இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மனுஷன் வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட போய் வம்புக்கு போனா, டேய் நீ என்னடா அவங்க கூட போய் சண்டை போட்டு இருக்க, டேய் உன் வயசு என்னடா அப்படின்ற மாதிரி தான் பேசுவோம் நம்ம. அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு. ஏன்னா வந்து ஒரு மோஸ்ட் டெக்கரேட்டட் பிளேயர் கார்வாஹால்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிளேயரு அப்படின்னு நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணது வந்து எனக்கு பெருசா உடன்பாடு இல்லை எனக்கு வந்து. இது வந்து நான் வந்து பார்சலோனா ஃபேனா பேசல, ஒரு ஃபுட்பால் ஃபேனா சொல்றேன். அண்ட் நான் இங்க பதிவு பண்ண விரும்பிக்கிறேன் தட் அப்சல்யூட்லி லவ் வாட் ரஃபினியா டிட் ஆன் த பிச். அவன் வந்து எங்கேயுமே இல்லை, மேட்ச் ஃபுல்லா காணோம், எங்கேயோ ஸ்டாண்ட்ஸ்ல தான் இருந்திருப்பான். பட் வென் தட் சிச்சுவேஷன் ஹேப்பன், ஹி கேம் அவுட், ஹி ஸ்டுட் அவுட் ஃபார் ஹிஸ் டீம், டிஃபெண்டட் ஹிஸ் டீம்மேட். ஸோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து இட் வாஸ் நைஸ் டு சி ரஃபீனியா டிஃபெண்டிங் லமின். அது இன்னொரு நரேட்டிவ் இருக்கும்ல நம்ம ஃபேன் பேஸ்ல, தட் ரஃபீனியாக்கு யமால பிடிக்காது, ரஃபீனியாக்கு யமால பிடிக்காதுன்னு. டேய் சும்மா இருடா, உங்களுக்கு என்னடா தெரியும் டீம் என்ன நடக்குது, பிராக்டிஸ்ல இதுல வந்து நின்னா பாத்தீங்களா லமீனுக்கு ஒரு பிரச்சனைன்னு. அங்க இட் கிளியர்லி ஷோஸ், சும்மா ஒரு டாக்ஸிசிட்டி பரப்பணும்னே வந்து இந்த மாதிரி வன்மம்லாம் பரப்புறாங்க. ஸோ அதெல்லாம் வன்மமே வேணாம் மக்களே. நம்ம எல்லா பிளேயர்ஸையும் வந்து ஈக்குவலா சப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் டீமுக்குள்ள நம்ம டிஸ்டர்பன்ஸ் நம்மளே வந்து கிரியேட் பண்ணிக்க அவசியம் இல்லை. இனஃப் ஆஃப் இந்த ஆஃப் த பிச் டாக் தான் வந்து நம்ம இந்த வீடியோல பாதிக்கு மேல பேசிட்டு இருந்திருக்கோம். ஸோ லெட்ஸ் கம் பேக் டு அவர் நம்ம லாலிகா சுச்சுவேஷன் என்ன, அடுத்த வாரம் யார் ஆட போறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரிவ்யூ பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக் டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து we are still 5 points ஆஃப் த டாப் ஆஃப்டர் அந்த எல் கிளாசிக்கோ டிஃபீட் அப்புறம் 5 points கேப். ஸோ அடுத்த வர ஃபிக்சர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வின் பண்றது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து வர போற ஃபிக்சர் வந்து நம்ம எல்சே விளையாடுறோம் அட் ஹோம் அகெயின்ஸ்ட் எடர் சராபியா. எடர் சராபியா யாரு அப்படின்னா வந்து நம்ம டார்க் டேஸ்ல வந்து கீகே செட்டியன் அப்படின்னு ஒரு கோச் இருந்தாப்புல நம்மளுக்கு. அவரோட அசிஸ்டன்ட் தான் வந்து எடர் சராபியா. அவன் வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு வெரி ஃபிளாம்பாயண்ட் கோச் அப்படின்னு சொல்லலாம், ஒரு வெரி பேஷனேட் கோச். அந்த அந்த ஸ்டிண்ட் வந்து அந்த ஸ்டிண்ட்க்கு அப்புறம் ஹி வெண்ட் அண்ட் இப்போ எல்ஜே வந்து ப்ரமோட் ஆகி வந்திருக்காங்க இந்த சீசன். ஸோ இஸ் ஹேட் அ குட் கேம்பெயின் வித் தம் லாஸ்ட் சீசன், கெட்டிங் தெம் ப்ரமோட்டட் டு லாலிகா. அண்ட் இப்போ எல்ஜே வந்து ஒரு எயித் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த டேபிள். ஸோ தேர் டூயிங் பிரிட்டி எயித் ஆன் த டேபிள். தேர் டூயிங் பிரிட்டி வெல் இந்த ஆமா சீசன். ஆமா ஆமா 8th. ஒரு நல்ல என்ன சொல்றது, பஸ் போடாத டீம் மாதிரி கொஞ்சம் தோணுது, கொஞ்சம் அட்டாக்கிங் வைஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம் மாதிரி தோணுது. பிகாஸ் இந்த சீசன் சோஃபார் 11 கோல்ஸ் ஸ்கோர் பண்ணி 10 கோல்ஸ் கன்சீட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்சே பத்தி பேசணும் அப்படின்னா வந்து ஸ்டாண்ட் அவுட் பிளேயர்ஸ் யாருன்னா வந்து ஆண்ட்ரே சில்வா அண்ட் ராஃபா மீர். அவங்களுக்கு த ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் அப் டாப் 3-5-2 ஆடுவாங்க யூஸ்வலா, அண்ட் தேர் ஸ்ட்ரைக் காம்பினேஷன் இஸ் வெரி லீத்தல். அவங்க ஸ்கோர் பண்ண 11 கோல்ஸ்ல வந்து 7 கோல்ஸ் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ். அண்ட் நம்மளும் வந்து பார்க்குறோம் தட் அகேன்ஸ்ட் டூ டூ ஸ்ட்ரைக்கர் டீம்ஸ் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றோம் டிஃபென்சிவ்லி. அண்ட் எஸ்பெஷலி இவனுங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேஸ் உள்ள பிளேயர்ஸாகவும் இருக்காங்க. ஸோ இட் வில் பி அ வெரி
என்ன சொல்றது, ஆன் பேப்பர் ஒரு ஈஸி கேம் மாதிரி தோணலாம், பட் ஐ டோன்ட் திங்க் இட் பி அ வெரி ஈஸி பிக்சர் அட் ஆல். நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீராம் இந்த எல்சே ப்ரிவ்யூ பத்தி? ஏன்யா ஏதாவது ஒண்ணு பாசிட்டிவா சொல்றியா? இருக்கிறத தானேயா சொல்றேன் நான். இருக்கிற மேட்டரை தானே சொல்றேன். எல்சே இப்போ எல்சே வந்து இப்போ இப்போ இந்த மேட்ச் நம்ம ஏதாவது அஹ், எ- எதை சொல்லுவாங்க அசம்பாவிதம், ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சு இந்த மேட்ச்ல, ஜெயிக்காம விட்டுட்டோம் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சு லாலிகா கை கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வித் வித் அவர் வித் அவர் இன்ஜுரிஸ் மைண்ட்ல வச்சுட்டு அதெல்லாம் பாக்குறப்போ மஸ்ட் வின் கேம், எஸ்பெஷலி ஹோம்ல ஆடுறோம். மொமெண்டம் நம்ம வந்து கேதர் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கேம் வந்து வி cannot டேக் இட் லைட்லி. எல் கிளாசிக்கோ தோத்த மோட்டிவேஷன்ல அந்த தோத்த அந்த ஃபயரை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு ஐ திங்க் வி ஹாவ் டு கோ அண்ட் கெட் த 3 பாயிண்ட்ஸ். என்னதான் வந்து எல்சே வந்து எயித்துல இருந்தா கூட, என்னதான் நல்லா ஃபுட்பால் ஆடினா கூட பார்சலோனா ஆர் சுப்பீரியர் தென் எல்சே, அதுதான் உண்மை. அதை வந்து பிச்சில் காட்டணும். ஏன்னா வந்து வி cannot afford டு ட்ராப் பாயிண்ட்ஸ் ஆஃப்டர் பாயிண்ட்ஸ் ஆஃப்டர் பாயிண்ட்ஸ் ஆஃப்டர் பாயிண்ட்ஸ். ஏன்னா வந்து ஜெரோனா கூடயே நம்ம வந்து கடைசியில தான் போய் ஜெயிச்சோம். அடுத்தது இப்போ போய் ரியல் மேட்ரிட் தோத்துட்டு வந்திருக்கோம். 5 பாயிண்ட்ஸ் கிளியர். இப்போ நம்ம அடுத்த மேட்ச் தோக்குறோம் அப்படின்னா 8 பாயிண்ட்ஸ் கிளியர் ஆயிடும். ஸோ 8 பாயிண்ட்ஸ் கிளியர் ஆகிட்டா லீக் முடிஞ்சா அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா வந்து இட்ஸ் நாட் ஐடியல் ஃபார் டைட்டில் வின்னிங் டீம் டு பி 8 பாயிண்ட்ஸ் கிளியர் இந்த நவம்பர் டிசம்பர்லயே. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் நம்ம வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணி நல்லா முடிச்சு நல்லா ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரோட இதுவும். ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி என்னதான் வந்து நம்ம என்ன சொல்றது, எல்கே பார்த்து obviously on paper we are the better team and we should get the 3 points, but we should also at the same time not take them ரொம்ப லைட்டாகவும் எடுத்துக்க கூடாது. And in the game I want to see more from our defense, especially நம்ம center back partnership and hopefully from Kunde as well. ஒரு ஃபார்முக்கு வரணும் திருப்பியும். அண்ட் அட்டாக் வைஸும் ஐ வாண்ட் டு see more from Ferran, more from Rashford, அண்ட் ஹோப்ஃபுல்லி யமால்க்கு இந்த கேம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேபி இல்ல ரூனி எனக்கு தெரிஞ்சு கரெக்டான பாயிண்ட், அந்த பாயிண்ட் சூப்பரான பாயிண்ட் நீ சொன்னது. யமாலுக்கு வந்து ஐ டோன்ட் மைண்ட் கிவிங் ஹிம் லைக் 2 வீக்ஸ் ரெஸ்ட் கூடடா. எனக்கு வந்து யமீன் யமால் 100%-ஆ வரணும். அவனை வந்து சும்மா அந்த ரஷ் பண்ணி எடுத்துட்டு வரதுல வந்து எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா வந்து அது வந்து அவனுக்கும் நல்லது இல்லை, டீமுக்கும் நல்லது இல்லை. ஸோ ஏன்னா நமக்கு ரூனி இருக்கான். ஸோ பரவாயில்ல, நீ அவனை வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோ. லமீன் யமாலுக்கு 20 மினிட்ஸ் கொடுக்க முடியுதுன்னா பரவாயில்ல, அவ்வளோ மட்டும் கொடுங்க. ஃபுல் 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 டைம் ஆடவே தேவையில்ல. 70 மினிட்ஸ் கூட ஆட தேவையில்ல. 60 மினிட்ஸா 55 மினிட்ஸா அவ்வளவுதான் அவனால முடியுமா, அவனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அவன் ஆடட்டும். அதை தவிர நமக்கு புஷ் பண்ண தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா வந்து ரூனி வந்து நல்லா நல்லா ஒரு அளவுக்கு நல்லா ஆடிட்டு இருக்கான் இப்போ. எப்பெல்லாம் வரானோ அப்ப கொஞ்சம் கொஞ்சம் இம்பாக்ட் கிரியேட் பண்றான் அவன். ஸோ அதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து லமீன் யமால வந்து இன்னும் நம்ம விளையாட வச்சு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் இது ஓஸ் ஆகாம நம்ம வந்து அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துறது, அவனை எப்ப ஃபுல்லா ஃபிட் ஆகிறானோ அப்ப அவனை ஆட வைக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு சென்சிபிளான மூவ்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது நல்ல பாயிண்ட். ஐ திங்க் யா அதுதான் வந்து ப்ளஸ் வி ஷுட் பி ஏபிள் டு கெட் த வின். ப்ரிடிக்ஷன்ஸ் போடலாமா? ஐ திங்க் மை மை ப்ரிடிக்ஷன்ஸ் வந்து ஐ திங்க் 3-0 பார்சா. ஐ திங்க் ராஷ்ஃபோர்ட் கோல். ஆமாம், ஐ திங்க் ராஷ்ஃபோர்ட் கோல் அண்ட் 3-0 பார்சா. ரொம்ப கான்பிடன்ஸா சொல்றானே. ஒரு எல் கிளாஸுக்கு டிஃபீட்ல இருந்து வரவனே ஏதாவது ஒண்ணு இருக்கா பாருங்க மக்களே. இவனுக்கு வந்தோடனே 3-0ன்றாங்க. எனக்கு வந்து நம்ம கிளீன் ஷீட் வைப்போங்கிற நம்பிக்கை இல்ல. அதனால வந்து நான் வந்து 2-1 போறேன். ஓகே, இந்த ப்ரிடிக்ஷனோட வந்து நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். கொஞ்சம் லாங்கான வீடியோ தான், நிறைய பாயிண்ட்ஸ் பேசியிருக்கோம். மக்களே உங்கள் தாட்ஸ் என்ன எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆஃப்லைன் மக்களே அதே மாதிரி நடுவில் நடுவில் கொஞ்சம் 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 லேக் ஆயிருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் இந்த இன்டர்நெட் கொஞ்சம் நீ வேலையை பார்த்து விட்டுட்டான். ஸோ மேபி கொஞ்சம் கட் பண்ணி அங்கங்க ஆட் பண்ணிருப்போம், மேபி ரெக்கார்ட் ஆகாததை. ஸோ அதை கொஞ்சம் மன்னிச்சு ஏத்துக்கோங்க உங்க வீட்டு பிள்ளையா. ஆமாம், அதே மாதிரி வீடியோ லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டு த சேனல். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் ரிவ்யூ வீடியோ அண்ட் ப்ரிவ்யூ வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் நெக்ஸ்ட் டைம், as always, take care. Bye bye.